மழையினால நீர்நிலைகள்லாம் இப்போ ஏரிகள் உடைப்பு நிறைய பாதிப்பு இருக்கு. மத்திய அரசு கிட்ட நம்ம எவ்வளவு நிதி எதிர்பார்க்கிறோம்? அவங்க ஏதாவது குழு அனுப்புவாங்களா? ஏற்கனவே கேட்டதே கொடுக்கல. இப்போ 2,00,000 கோடிக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். குழு அனுப்பும் கேட்டிருக்கோம். உடனடியாக கடிதங்கள் நேற்று அனுப்பிச்சிருக்கார் தலைவர். அதனால பெரும் இடரை எதிர்பார்த்து அவர்கள் உடனடியாக செவி சாய்ப்பார்கள் என்று கருதுகிறேன். சார், சாத்தனூர் அணையிலிருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறந்துட்டாங்க. இதனால நிறைய பாதிப்பு வந்து அந்த மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். சார், இந்த மலைப்பகுதிகளில் வீடு கட்டி இருக்காங்க இல்லையா, இப்போ பாதிப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே நீர்நிலைகள்ல இருக்கிறவங்க நம்ம மாற்று இடம் கொடுத்து அப்புறப்படுத்துறோம். அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அப்புறப்படுத்த வாய்ப்பு இருக்கு. மலையோரங்களில் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க. பாவம் ஏழைகள், அதனால போட்டு வரும். அவங்களாம் பாதிச்சுப்பட்டு வரும். பெரும்பாலும் மலைகள் ஓரத்தில் இது மாதிரி வர்றது கிடையாது. பொதுவாக திருவண்ணாமலைக்கு அதிக தாண்டி மழை பெய்யாது. அங்கே மழை பெய்ஞ்சு மழை போடுறீங்க. மழையினால நீர்நிலைகள்லாம் இப்போ ஏரிகள் உடைப்பு நிறைய பாதிப்பு இருக்கு. மத்திய அரசு கிட்ட நம்ம எவ்வளவு நிதி எதிர்பார்க்கிறோம்? அவங்க ஏதாவது குழு அனுப்புவாங்களா? ஏற்கனவே கேட்டதே கொடுக்கல. 2,00,000 கோடிக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். குழு அனுப்பும் கேட்டிருக்கோம். உடனடியாக கடிதங்கள் நேற்று அனுப்பிச்சிருக்கார் தலைவர். அதனால பெரும் இடரை எதிர்பார்த்து அவர்கள் உடனடியாக செவி சாய்ப்பார்கள் என்று கருதுகிறேன். சார், சாத்தனூர் அணையிலிருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறந்துட்டாங்க. இதனால நிறைய பாதிப்பு வந்து அந்த மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். சார், இந்த மலைப்பகுதிகளில் வீடு கட்டி இருக்காங்க இல்லையா, இப்போ பாதிப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே நீர்நிலைகள்ல இருக்கிறவங்க நம்ம மாற்று இடம் கொடுத்து அப்புறப்படுத்துறோம். அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அப்புறப்படுத்த வாய்ப்பு இருக்கு. மலையோரங்களில் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க. பாவம் ஏழைகள், அதனால போட்டு வரும். அவங்களாம் பாதிச்சுப்பட்டு வரும். பெரும்பாலும் மலைகள் ஓரத்தில் இது மாதிரி வர்றது கிடையாது. பொதுவாக திருவண்ணாமலைக்கு அதிக தாண்டி மழை பெய்யாது. அங்கே மழை பெய்ஞ்சு மழை போடுறீங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.